நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அது மட்டுமல்லாது நமது சமூகம் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்புகள் எமக்கு சுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாது எமது குழந்தைகள் வளர்ப்பில் எமக்கு ஏற்படுகின்ற பல இன்னல்கள், பிரச்சனைகள், தீர்வற்ற நிலைகள் ஆகியவற்றை கலந்தாலோசித்து இன்று எமக்கு முன் உரையாற்ற குழந்தைகள் வளர்ப்பில் பெற்றோர் விடும் தவறுகள் என்ற தலைப்பின் கீழ் இன்று நமக்கு உரையாட ஷேக் யூசுப் முஃப்தி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நான் மிக அன்போடு வரவேற்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. الحمد لله على من لا تخالطه الظنون. الحمد لله على من لا يصفه الواصفون. الحمد لله الذي لا يتغيره الحوادث. الحمد لله الذي يعلم مثاقيل الجبال ومكائل البحار. الحمد لله الذي يعلم عدد قطر الأمطار وعدد ورق الأشجار. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غضال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العلي العظيم. فقد قال النبي صلى الله عليه وسلم: من قرأ القرآن وعمل بما فيه ألبس والداه تاجا يوم القيامة ضوعه أحسن من ضوع الشمس في بيوت الدنيا لو كانت فيكم، فما ظنكم بالذي عمل به. رواه أبو داود وأحمد بإسناد صحيح. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பின் சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம் அனைவர்களுடைய இந்த மாலை பொழுதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பிரயோசனமான கைர்களும் பரக்கத்துகளும் நிறைந்த எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மாலை பொழுதாக இந்த மாலை பொழுதை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நானும் நீங்களும் மாற வேண்டும், நல்லவர்களாக ஆக வேண்டும், நல்லதை நோக்கி பயணிக்க வேண்டும், நல்ல நிலையில் வாழ்ந்து நல்ல நிலையில் மரணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புடன் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளை விடவும் நாளைய நாள் நல்ல நாளாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தை விடவும் அடுத்த மாதம் மிகவும் நல்லதாக சிறப்பானதாக இருக்க வேண்டும். இந்த வருடத்தை விடவும் அடுத்த வருடம் சிறப்பானதாக நல்லதாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகள் மனிதர்களை பொறுத்தவரையில் இருந்து கொண்டே இருக்கக்கூடியது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நம் அனைவர்களுடைய எதிர்காலங்களையும் நல்லவைகளாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட தலையங்கத்தில் ஒரு சில கருத்துக்களை குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில் உங்களுடன் கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விடயத்துக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்குமோ அதனுடைய பொறுப்புகளும் கூடுதலாக இருக்கும். குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய இபாதத்து, ஒரு மிகப்பெரிய நன்மையான கர்மம். அது ஒரு சுமை அல்ல, அது ஒரு பாக்கியம். அது ஒரு சோதனை அல்ல, அது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. குர்ஆன் குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அது கண்குளிர்ச்சி என்பதாக சொல்லி இருக்கிறது, ஜீனா அழகு என்பதாக சொல்லி இருக்கிறது, நிலையாக தரித்து நிற்கக்கூடிய அமல் என்பதாக சொல்லி இருக்கிறது, ஹிபத் என்பதாக சொல்லி இருக்கிறது. குழந்தைகளை பற்றி பேசப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய ஆயத்துக்களை படித்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. உலகத்தில் கண்குளிர்ச்சி என்று ஒன்று இருக்க என்றிருந்தால் அது குழந்தைகளினூடாக கிடைக்கக்கூடிய கண்குளிர்ச்சி என்பதை நாங்கள் துஆவாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றோம். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு நீ தந்தருளி இருக்கக்கூடிய இந்த கணவனையும் மனைவியையும், இந்த குடும்பத்தை, எனக்கு தந்திருக்கக்கூடிய கணவனை அல்லது எனக்கு தந்திருக்கக்கூடிய மனைவியை, என்னுடைய பரம்பரையை என்னுடைய கண்குளிர்ச்சியாக நீ ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம். கண்குளிர்ச்சி குடும்பத்தினூடாக கிடைக்கும், குழந்தைகளூடாக கிடைக்கும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பேரண்டிங் என்பது ஃபாதர்ஹுட் அல்லது மதர்ஹுட் என்று சொல்லுவது இது ஒரு இபாதத். ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். உடம்பில் உயிரிருக்கும் வரைக்கும் மாத்திரம்தான் அமல் செய்ய முடியும். உடம்பிலிருந்து உயிர் போய்விட்டால் அமல் செய்ய முடியாது. உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், குர்ஆனுடைய திலாவத்து என்று சொல்லிக் கொண்டே போக முடியும். எப்ப உடம்பிலிருந்து உயிர் போயிடுமோ அதற்கு பிறகு அமல் செய்ய முடியாது. அமலுக்குரிய அவகாசம் கிடைக்க மாட்டாது. சுவர்க்கத்தில் போய் தொழ வேண்டிய அவசியம் இல்லை, சுவர்க்கத்தில் போய் நோன்பு பிடிக்க வேண்டிய தேவை இல்லை. உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் இபாதத்துகள் அனைத்தும் செய்ய முடியும். ஆனாலும் மூன்றே விடயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உடம்புல உயிர் இல்லா போனதற்கு பிறகும் அந்த அமல் கண்டினியூவாக நடந்து கொண்டே இருக்கும். அமல் முடியாது, அது தொடர்கதையாக இருக்கும். மனிதனுடைய உடம்பில் உயிர் இருக்கும் வரைக்கும் தான் அமல் செய்ய முடியும். ஆனால் மூன்றே அமல்கள் இருக்கிறது. ஆள் மௌத்தானாலும் அமல் கண்டினியூவாக போய்கொண்டே இருக்கும், நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த அமல் அது நிற்க மாட்டாது, அதை யாராலும் நிறுத்த முடியாது, அது அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லக்கூடிய கருத்தை முதலாவதாக புரிந்து கொள்ளுங்கள். அதுல ஒன்றுதான் நாங்கள் விட்டு போகக்கூடிய கல்வி செல்வம், அறிவு செல்வம், நல்ல விடயங்கள், நல்ல எழுத்துக்கள். மிக அன்பாக சொல்லுகின்றேன், எழுதக்கூடியவர்கள் நல்லதை மட்டும் எழுதுங்கள். ஏன் தெரியுமா காரணம்? எழுதினவனுக்கு மௌத்து இருக்கிறது, எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கு மௌத்து கிடையாது. அது பெரிய ஒரு ஆர்டிக்கல் அல்ல, ஒருவருடைய செய்திக்கு எழுதின ஒரு கமெண்ட்ஸாக இருக்க முடியும், 2 வரியாக இருக்க முடியும். உங்களுக்கு நிச்சயமாக மௌத்து இருக்கிறது, ஆனால் நீங்கள் எழுதி வைத்து விட்டு போன அந்த வார்த்தைகளுக்கு மௌத்து கிடையாது, அது நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். அதை பதிவு செய்து விட்டீர்கள். அது சர்வர் என்று சொல்லக்கூடிய ஒரு லைப்ரரியை போல யாரோ ஒருவருடைய சர்வர் அது சேவாக இருக்கிறது.
தேவைப்படும் பொழுது லைப்ரரிக்கு போய் எங்கள் ஒரு கிதாபை புத்தகத்தை எடுத்து வாசிப்பது போன்று தேவைப்படும் பொழுது மக்கள் அதை பிரட்டி பார்ப்பார்கள். எழுத்தாளனுக்கு மௌத்து இருக்கிறது, எழுதிய எழுத்துக்களுக்கு மௌத்து கிடையாது, அது வாழ்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு அழகான உதாரணம் தான் இமாம் புகாரி மௌத்தாகி விட்டார்கள், அவருடைய கிதாபு வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் மௌத்தாகி விட்டார்கள், அவருடைய கிதாபு வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ உலமாக்கள் எழுதி வைத்து விட்டு போன புத்தகங்கள் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அவர்களோ மௌத்தாகி விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நசீபாக்குவானாக. நல்லதை மட்டும் எழுதுங்கள், தயவு செய்து நிதானமாக எழுதுங்கள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். பாம்பினுடைய வாயிலிருந்து வெளியாகக்கூடிய விஷத்தை விடவும் மோசமான விஷம்தான் பேனாவினுடைய முனையிலிருந்து வெளியாகக்கூடிய இங்குடைய விஷம். புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாம்பு ஒருவரை கடித்து விட்டால் அவர் மாத்திரம்தான் சாகுவார். ஆனால் ஒரு பேனாவிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் ஒரு சமூகத்தை தீண்டக்கூடியதாக, ஒரு கெட்ட விடயத்தை பரத்தக்கூடியதாக, ஒரு உணர்வுகளை தீண்டக்கூடியதாக இருக்கும் என்றால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அது எத்தனையோ ஜெனரேஷனை நாசமாக்கிக் கொண்டே போகும், நாசமாக்கிக் கொண்டே போகும். ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, அல்லது அதே இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்து என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் என்றால் புத்திசாலிகள், அறிஞர்களுடைய பேனாவிலிருந்து வெளியாகக்கூடிய இங்க் இருக்கிறதே, மை இருக்கிறதே, இது சுஹதாக்களுடைய ரத்தத்தை விடவும் பொறுமதியானது. சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு தெரியும் ஷஹீத் யாரு. ஷஹீத் என்பவர் யாரு? உயிர் தியாகம் செய்தவர். அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீன் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தந்த உயிரையே மதிக்காமல் உயிர் தியாகம் செய்தவர் தான் ஷஹீத். அவருடைய ரத்தம் எவ்வளவு பெறுமதியானது. அந்த ரத்தம் தேய்ந்த உடையுடன் தான் அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அந்த ரத்தம் தேய்ந்த உடையுடன் தான் அவர் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும். அதுதான் ஒரு ஷஹீதுடைய கஃன். அப்படிப்பட்ட ரத்தத்தை விடவும் பெருமதியானது தான் இந்த உலமாக்கள், கல்விமான்களுடைய பேனாவினுடைய முனையிலிருந்து வெளியாகக்கூடிய இங்க் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பேனா பிடிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், கீபோர்ட்ல டைப் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் நல்லதை மாத்திரம் டைப் பண்ணுங்கள், நல்லதை மாத்திரம் எழுதி வையுங்கள். உங்களுக்கு மௌத் இருக்கிறது, ஆனால் உங்களுடைய எழுத்துக்களுக்கு மௌத்து கிடையாது. அதை வாசிக்க வாசிக்க கபருக்கு நல்லதும் வரும், கெட்டதும் வரும். நூன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சத்தியம் செய்கிறான். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். வல் கலமி, பேனாவின் மீது ஆணையாக. இந்த பேனா பொறுமதியானது. இது அழகுக்கு வைக்கிறதல்ல, இது என்னுடைய பணத்தை காட்டுவதற்காக வைக்கிற பேனாவல்ல. ஒருவருடைய பேனாவை வைத்து அவருடைய செல்வத்தை என்ன செய்யலாம், மதிப்பீடு செய்யலாம் என்ற அளவுக்கு பேனா மாறிவிட்டது. பேனா அதற்குரியதல்ல. அல்லாஹ் சொல்கிறான் பேனாவின் மீது ஆணையாக. வமா யஸ்துரூன், இந்த பேனாவினால் எழுதப்படக்கூடிய எழுத்துக்களின் மீது ஆணையாக. இது லேசானதல்ல. இது நல்லதுக்கு நல்லது. இது கெட்டதாகிவிட்டால் ஒரு விஷப்பாம்பினுடைய வாயிலிருந்து வெளியாகக்கூடிய விஷத்தை விடவும் மோசமான விஷம் இதுக்குள்ளே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவைகளை எழுதிவிட்டு போக எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. சரி, அதை நான் பேரண்டிங் கூட கொண்டு சேர்ப்பேன் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது சொன்னார்கள், இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா? நீங்கள் மௌத்தாகி விடலாம், நான் மௌத்தாகி விடுவோம் நிச்சயமாக. ஆனால் நானும் நீங்களும் செய்துவிட்டு போன தர்மங்கள் மௌத்தாகவே மாட்டாது. தர்மம் வாழ்ந்து கொண்டே இருக்கும். சதகத்துல் ஜாரியா என்று சொல்லுவோம், நிலையான நேமமாக தங்கி நிற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமல். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அந்த மக்களுக்கெல்லாம் என்ன நன்மைகள், அந்த மக்களுக்கெல்லாம் என்ன சுபசோபனம், அந்த மக்களுடைய கபர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தர்மம் செய்தவனுக்கு மௌத்து இருக்கிறது, செய்த தர்மத்துக்கு மௌத்து கிடையாது.
தர்மம் செய்தவன் மௌத்தாகி விடுவான், ஆனால் தர்மத்துக்குரியவனுடைய அந்த தர்மம் மௌத்தாக மாட்டாது. நல்லவைகளை செய்துவிட்டு மௌத்தாகுங்கள். நீங்கள் வீடு கட்டினீர்கள், அந்த வீட்டை கட்டி வாழ்ந்தீர்கள். நான் மௌத்தாகிவிட்டால் அந்த வீடு என்னுடைய குழந்தைகளுக்கு அனந்தர சொத்தாக போய்விடும். அது வரைக்கும் எனக்கு நன்மை கிடைக்கும். அனந்தர சொத்தாக போகும் வரைக்கும் எனக்கு நன்மை கிடைக்கும். ஏனென்று சொன்னால் குழந்தைகளுக்கு விட்டு விட்டு போவதும் நன்மையான கர்மம் தான். ஆனால் எப்ப குழந்தைகளுக்கு சொந்தமாக விடுமோ அதற்கு பிறகு எனக்கு எந்த நன்மையும் அதற்கு பிறகு கிடைக்க மாட்டாது. இதன் அனந்தர சொத்து. இன்னக்க அன்ததர, அதாவது உங்களுடைய குழந்தைகளை பிறரிடத்தில் கையேந்தக்கூடிய, யாசகம் கேட்கக்கூடிய மக்களாக ஆக்கிவிட்டு மௌத்தாகுவதை விடவும் கொடுக்கக்கூடிய மக்களாக ஆக்கிவிட்டு மௌத்தாகுவது உங்களுக்கு நல்லம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குழந்தைகளுக்காக வேண்டி நாங்கள் ஒன்றை விட்டு போவோம் என்றிருந்தால் குழந்தைகளுக்கு சொந்தமாகும் வரைக்கும் எனக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டோம், அது முடிஞ்சு, அது வரைக்கும் நன்மை கிடைக்கும். அது சதகத்து ஜாரியாவல்ல. ஆனால் சமூகத்துக்காக வேண்டி, ஊருக்காக வேண்டி, மனிதனுக்காக வேண்டி, சுப்ஹானல்லாஹ், ஏதாவது ஒரு நல்லதை செய்துவிட்டு போனால், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எனக்கு மௌத் இருக்கிறது, நான் செய்துவிட்டு போன தர்மத்துக்கு மௌத்து கிடையாது. அப்படிப்பட்ட தர்மங்கள் தான் இலங்கையில கட்டப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பான்மையான பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், பாடசாலைகள், பள்ளிக்கூடங்கள், சுப்ஹானல்லாஹ், வைத்தியசாலைகள், மையவாடிகள். என்ன சொல்ல வேண்டும்? எங்களுடைய முன்னோர்கள் எப்படி தர்மம் செய்தார்கள், எப்படி கொடுத்தார்கள்? ஒரு ஜாமியா நதீமியாவாக இருக்கட்டும், நகரப்புறங்களில் அமைந்திருக்கிற பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், எந்த ஊரில் மையவாடி இல்லாமல் யாரு வாங்கினது? யாரு வாங்கி வைத்தார்கள்? முஸ்லிம் ஊர்களில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள், ஹாஸ்பிட்டல்ஸ் யார் செய்தார்கள்? அரசாங்கம் மயப்படுத்தப்பட்ட, அரசாங்கம் உடந்தையாகி கொண்ட ப்ராப்பர்ட்டிஸாக இருந்தாலும் கூட அதனை வக்ஃப் செய்தவர்கள், அதனை நன்கொடையாக கொடுத்தவர்கள் அவர்கள் முஸ்லீம்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இது வரலாறு. எனவே எங்களுடைய முன்னோர்கள் ஒரு குறுகிய பார்வை பார்க்காமல், மதரசாக்கள் என்றும் பள்ளிவாசல் என்றும் மட்டும் பார்க்காமல் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்துவிட்டே போனார்கள். நான் இதற்கு முன்னாலும் சொல்லியிருக்கிறேன். கொழும்பை பொறுத்தவரையில் கொழும்பில் வாழக்கூடிய 3 மதத்தை சார்ந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய மையவாடி உண்டு. அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் கனத் என்று சொல்றோம். அதுல பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள். அதற்கு உள்ளே எங்களுக்கும் ஒரு இடம் இருக்கிறது, முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி, முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி கனத்தையில ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கிறது. அதை நாங்க யாரும் பாவிக்கிறது இல்லை. பொதுவாக டிப்ளோமேட்டிக்ஸ் யாராவது நாட்டில் மௌத்தாகிவிட்டால் அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தால் அந்த பகுதியில் தான் அடக்கம் செய்யப்படுவார்கள். ஆனால் எங்களுக்கு கொழும்புக்குள்ள மாத்திரம் 4 மையவாடி இருக்கிறது. அது தெஹிவல கொழும்பல்ல, மாபொல கொழும்பல்ல, மாக்கொல கொழும்பல்ல, கலனி பாலத்துக்கும் தெஹிவல பாலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய மையவாடிகள் 4. நாங்க பிறப்பதற்கு முன்னாலேயே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எங்களுடைய சமூக நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்குரிய மக்பராக்களையும் விட்டுவிட்டு தான் போனார்கள். அல்லாஹ்வுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானார்கள். நன்கொடை கொடுத்தவனுக்கு மௌத்து இருக்கிறது, நன்கொடைகளுக்கு மௌத்து வராது. 3வது ஒன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, பெற்றோர்களுக்கு மௌத்து இருக்கிறது. பெற்றோர்களுக்கு மௌத்து இருக்கிறது. ஆனால் அவர்கள் செய்துவிட்டு போன குழந்தை வளர்ப்புக்கு மௌத்து கிடையாது. என்னுடைய தாய் வஃபாத்தாகிவிட்டால், ஆனால் நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினுடைய நன்மையும் அவளுக்கு சொந்தமானது.
என்னுடைய தகப்பனார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய நான் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சிலும் எனக்கு நன்மை கிடைக்கும். என்னுடைய இஹ்லாஸை பொறுத்து அவருக்கு நன்மை கிடைக்கும், அப்படியே கிடைக்கும். எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தான். எங்களை உருவாக்கியவர்கள் பெற்றோர்கள். பெற்றோர்களுக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, நண்பர்களே, குழந்தை வளர்ப்பு என்பது முடிவு பெறாத ஒரு நன்மையான கர்மம். எனக்கு மௌத் இருக்கிறது, ஆனால் என்னுடைய குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம், அவர்களுடைய குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம், அவர்களுடைய குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம், உலகம் அழியும் வரைக்கும் என்னுடைய பரம்பரை வாழ வேண்டும். உலகத்தில் சூரூதப்படுகிற கட்டம் வரைக்கும் எனக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமல் தான் பேரண்டிங் என்ற அமல். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எதற்கு நன்மைகள் கூடவோ அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. எதுல நன்மைகளை கூடுதலாக சம்பாதிக்க முடியுமோ அதனால் வரக்கூடிய அதனுடைய கொடூரமும் கூட, பாவமும் கூட. எனவே குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பயான் அல்ல, ஒரு ஒர்க் ஷாப்பும் அல்ல, ஒரு செமினாரும் அல்ல. இது ஒரு லைஃப். இது ஒரு லைஃப். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய பெயருக்கு பின்னால் எத்தனையோ போஸ்டர் போட்டிருப்போம். சிலர் அவருடைய பேருக்கு முன்னால போட்டிருப்பாங்க டாக்டர், ஹானரபிள் என்று சொல்லி எத்தனையோ பேர் இருக்கும், பட்டங்கள் இருக்கும். பேருக்கு பின்னால எத்தனையோ தகமைகளை போட்டிருப்பாங்க. படித்த பாடங்கள், கலைகள், அவர்களுடைய ரெகக்னிஷன், எங்க வர்க் பண்றாங்க, என்ன பொசிஷன், சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் போட்டிருப்பாங்க. எல்லாருடைய சேப்பிலையும் ஒரு கார்டு இருக்கும், விசிட்டிங் கார்டு, தன்னை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய கார்டு. ப்ளீஸ் கொஞ்சம் அமைக்கலாமா? Close this door, please. Jazakallah khair. May Allah bless you. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு பெற்றோர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய எல்லா வகையான கல்வி தகமைகளும், எனக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய எல்லா வகையான அறிமுகங்களும், எனக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய எல்லா பட்டங்களும் பதவிகளும் என்னுடைய மௌத்தோட முடிந்துவிடும். என்னுடைய மௌத்தோட அது முடிந்துவிடும், அது நீடிக்காது. ஆனால் நான் தகப்பன் என்பதும் நான் தாய் என்பதும் அதுக்கு மௌத்து கிடையாது. நீங்க ஒரு கடையில வேலை செஞ்சீங்க, ஒரு ஆபீஸ்ல இருக்கிறீங்க, ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையில், அது எந்த ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும், எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், அதுல நீங்க சிஇஓ என்ற போஸ்ட் இருந்தாலும் கூட அந்த போஸ்ட் உங்களுக்கு நிரந்தரமான போஸ்ட் அல்ல, அது தற்காலிகமான ஒரு போஸ்ட். உங்களை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே மக்கள் ஒரு காலத்தில் அறிமுகப்படுத்துவார்கள், முன்னைய நாள் இந்த கம்பெனியின் சிஇஓ என்பதாக, முன்னைய நாள் இந்த கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர் என்பதாக, முன்னைய நாள் இந்த கம்பெனியின் எம்டி என்பதாக உங்களை முன்னைய நாள் என்று சொல்லி அறிமுகப்படுத்தும் காலம் வரும். இவர்கள் தான் முன்னைய நாள் இந்த கலாபீடத்தின் விரிவுரையாளர் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், முன்னைய நாள் என்று சொல்லப்படாத ஒரு பொறுப்பு உலகத்தில் இருக்கும் என்றால் அது வாப்பா உம்மா என்ற பொறுப்பு மட்டும்தான். இவர் முன்னைய நாள் வாப்பா, இவர் முன்னைய நாள் தாய் என்று சொல்லி யாரையும் அறிமுகப்படுத்த கிடையாது. வாப்பா மௌத்தாகி இருப்பார், வாப்பா வாழ்ந்து கொண்டில்லை. உம்மா மௌத்தாகி விட்டார், உம்மா இல்ல இப்ப. ஆனா உம்மாவை சொல்றது முன்னைய நாள் தாய் என்று சொல்றது இல்ல, முன்னைய நாள் வாப்பா என்று சொல்றது இல்ல. எப்பேன் சொல்லுவோம், அவருடைய பொறுப்பு இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு உதாரணமாக சொல்லலாம், உங்களுடைய குழந்தைகளுடைய உங்களோட பேர்த் சர்டிபிகேட் எடுத்து வாசி பாருங்க பார்ப்போம்.
உங்களோட பேர்த் சர்டிபிகேட் எடுத்து வாசி பாருங்க பாப்போம், யாருடைய பேர் இருக்குது? வாப்பா மௌத்தாகி விட்டார், வாப்பா இல்ல. ஆனால் தகப்பன் என்ற இடத்தில் வாப்பட பேருதான் இருக்கும். ஒரு விசா ஃபார்ம் ஃபில் பண்ணக்குள்ள தகப்பனாருடைய பேர் என்று கேட்டால் அந்த இடத்துல தகப்பனாருடைய பேரை முழு பேரை எழுதித்தான் வைப்போம். வாப்பா இருந்து கொண்டுதான் இருக்கிறார், வாப்பா மௌத்தாக இல்லை. வாப்பட பேருக்கு மௌத்து வராது, வாப்பா வாழ்ந்து கொண்டே இருப்பாரு. தாய்க்கு மௌத்து இல்ல, தாய் வாழ்ந்து கொண்டே இருப்பாள். தாய் உலகத்தை விட்டு போகலாம், தாய்மை உலகத்தை விட்டு போக மாட்டாது, அது வாழ்ந்து கொண்டே இருக்கும். வாப்பா மௌத்தாகி விடுவாரு, வாப்பா என்ற பொறுப்பு, அந்த உணர்வு, அந்த நன்மை, அவர் செய்த பொறுப்பு அது வாழ்ந்து கொண்டே இருக்கும். அதனால் தான் சொல்லுகின்றோம், பேரண்டிங் என்பது ஒரு மிகப்பெரிய இபாதத், மிகப்பெரிய ஒரு நன்மையான கர்மம். நல்ல ஒரு சந்ததியை விட்டு விட்டு போகின்றோம். நபிமார்களை பொறுத்தவரையில் சுப்ஹானல்லாஹ், நபிமார்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்விடத்தில் எதையும் அளவுக்கு மிச்சம் கேட்க மாட்டார்கள். ஏன் காரணம் என்றால் கொடுத்ததை பொருந்திக் கொள்ளக்கூடியவர்கள். எது கிடைச்சிச்சதோ அதை பொருந்திக் கொள்வது. அளவுக்கு மிச்சம் எதையும் கேட்டு கெஞ்சின வரலாறே நபிமார்களை பார்க்கும் பொழுது மிக குறைவாகத்தான் இருக்கும். ஆனா எல்லா நபிமார்களும் சில விடயங்களை யுனிக்காக கேட்டார்கள். அது ஒன்றுதான் ஹிதாயத்தை கேட்டார்கள். அல்லாஹ் நேர் வழியை தந்தது, எங்களை சரியான வழியில நிப்பாட்டி விடு, எங்களை வழி தவற செய்து விடாதே. நானும் நீங்களும் குறிப்பாக இந்த காலத்தில் இந்த துஆ அதிகமாக கேட்கணும். அரபுல மட்டுமல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில கேட்கணும், கண் கலங்க கேட்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வாப்பா கேட்ட துஆவை கொஞ்சம் யோசிங்க பாப்போம். சூரத்துல் ஹஜ், குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கு சூரத்துல் ஹஜ் என்று சொல்லி, அந்த சூரா ஹஜ்ஜை எடுத்து பிரட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை நீங்க பாடமாக்கி உங்களோட பிள்ளைகளுக்கு தஹஜ்ஜுல ஓதுங்க. ஆச்சரியமான துஆ கேட்டாங்க. ஒரு வித்தியாசமான துஆ, உணர்வு பூர்வமான துஆ. அப்படிப்பட்ட துஆக்கள் எங்கட வாயால வராது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னை 120களுக்கு பிறகு கிடைச்ச குழந்தை இஸ்மாயில அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காபத்துல்லாஹ்வுல கொண்டு போய் விட்டு வராங்க. وَإِذْ بَوَّعْنَا لِإِبْرَاهِيمَ مَكَانَ الْبَيْتِ. அப்ப காபத்துல்லாஹ் கட்டப்பட்டில்ல, பாலைவனம், ஜம்சம் இல்ல, சஃபா மருவாண்ட எந்த விதமான ஐடென்டிஃபிகேஷன் இல்ல, அடையாளம் இல்ல, அங்க ஒன்றுமே இல்ல. நிவாதின் கைர ஸி ஸர்இன், ஒரு மலை பள்ளத்தாக்கு, மரம் செடி கொடி ஒன்றுமே இல்லாத ஒரு பள்ளத்தாக்குல தந்த குடும்பத்தை விட்டு வாராங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்பு பெரியோர்களே, சகோதரர்களே, துஆ செய்ய வேண்டும் எப்ப தெரியுமா? புரிந்து கொள்ளுங்கள். தொழுகைக்கு எப்படி உது அவசியமோ, தொழுகைக்கு எப்படி கிபிலாவை முன்னோக்குவது அவசியமோ, இதே போல துஆவுக்கு தியாகம் அவசியம். ஏதாவது ஒன்றை செய்துவிட்டுத்தான் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். ஏதாவது ஒன்றை செய்துவிட்டுத்தான் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். இய்யாக நஅபுது யா அல்லாஹ், இந்த நடுநிசையில 4 மணிக்கு கத்தார்ல ஃபஜ்ர், ராவு 12 மணிக்கு தான் தூங்கினேன். ஆனா 4 மணிக்கு சுபஹ் ஜமாத்தோட தொழப் போறேன். இது கஷ்டம், இது பெரிய ஒரு சுமை. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்லப்படுகிறது. சுபஹ் தொழுது கேட்கிற துஆ இருக்குதே, லுஹர் தொழுது கேட்கிற துஆவை விட என்ன அல்லாஹ்விடத்தில் வித்தியாசமானது. இந்த சுபஹ் லுஹருக்கு உங்களோட ஆபீஸ்ல நேரம் தாராங்க, நீ போய் தொழுது வாங்க சொல்லி. சுபஹுக்கு யாரும் நேரம் தாராங்க இல்ல, நான் என் உடம்பை எடுத்துக்கொண்டு போய் தொழணும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தருகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்துக்கு துஆ கேட்டது சும்மா இருந்து கொண்டு கேட்க இல்ல, செய்ய வேண்டிய தியாகத்தை, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றி விட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிற துஆவை பாருங்க பாப்போம்.
முதலாவது கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பி ஜுனுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம். சுப்ஹானல்லாஹ். எங்க யாருக்கும் சொல்ல முடியாது, எங்களுடைய குடும்பத்தில் யாரும் காபிராக மாட்டாங்கன்னு சொல்லி. நாங்க எல்லாம் முஸ்லிம்களாகத்தான் மௌத்தாகுவோம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. என்ன உத்தரவாதம் இருக்கிறது? என்ன உத்தரவாதம் இருக்கிறது? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூரியன் உதிக்கும் பொழுது முஃமினாக இருப்பாங்க, சூரியன் மறைவதற்கு முன்னால் காபிராக மாறி விடுவார்கள். சூரியன் மறையும் பொழுது முஸ்லிம்களாக இருந்தாங்க, இரவு நேரம் படுக்கைக்கு போனதுக்கு பிறகு சின்ன ஒரு ஆர்டிக்கல் எடுத்து வாசித்தோம், ஈமான் பறி போய்விட்டது, காபிராக கண் திறக்கிறார். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு துஆ தான் முதலாவது கேட்ட துஆ. யா அல்லாஹ், என்னையும் ஒரு நபி அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, ரப்பி ஜுனுபினி, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சந்ததியையும் என்னுடைய பரம்பரையையும். சுப்ஹானல்லாஹ். கேட்டது இஸ்மாயிலை வச்சுக்கொண்டு, ஆனா துஆ இஸ்மாயிலுக்கு மட்டுமல்ல அலைஹி ஸலாத்து வஸலாம். துஆ செய்றாங்க யாருக்கு தெரியுமா? பரம்பரைக்கே துஆ கேட்கிறாங்க, சந்ததிக்கே துஆ கேட்கிறாங்க. ரப்பி ஜுனுபினி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம். சிலை வணக்கத்தை விட்டும் என்னையும் என்னுடைய பரம்பரையையும் பாதுகாத்து விடுவாயாக. இந்த துஆவை நாங்க கேட்டா அது எங்க நாங்க சிலை வணக்கம் செய்யவா, நாங்க போகவா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. நபிமார்கள் கேட்ட துஆ தான் நேர் வழி, ஹிதாயத் கேட்டாங்க. யா அல்லாஹ், எங்களை நேரான வழியில வெச்சிரியா அல்லாஹ். இரண்டாவது துஆ கேட்டாங்க நபிமார்கள், ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ், என்ற இல்மை அதிகரிப்பாயாக. அன்பு சகோதரர்களே, வாலிபர்களே, உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு நாளும் கட்டிலுக்கு போறதுக்கு முன்னால, பெட்டுக்கு போறதுக்கு முன்னால யோசிங்க, இன்றைக்கு எனக்கு எத்தனை நாலேஜ் கிடைச்சிருக்குது, என்ன படிச்சு கொண்டேன், ஒரு மார்க்கத்துடைய சட்டம், ஒரு ஹதீஸ், ஒரு குர்ஆனுடைய ஆயத்து, ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு புத்திமதி, வாழ்க்கையில பின்பற்றப்பட வேண்டிய ஒரு யதார்த்தத்தை படிச்சுக் கொள்ளக்கூடிய அவகாசம் கிடைச்சிச்சுதான் இன்றைக்கு. எத்தனை படம் பார்த்திருப்பேன், எத்தனை வீடியோ பார்த்தேன், எத்தனை ஆர்டிக்கல் வாசித்தேன், இதெல்லாம் முக்கியம். எத்துணை வாசித்தேன், எத்தனை படித்தேன், எத்தனை பார்த்தேன் அல்ல, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எத்துணை விடயங்களை படித்துக் கொண்டேன். ஒவ்வொருத்தரும் செல்வா, நாங்க எல்லாரும் படிக்கிறோம், ஆனா அன்றைக்கு கேட்ட என்ன படிச்சீங்கன்னு ஒன்றும் தெரியாது. இன்றைக்கு ஒரு பாயிண்ட் படிச்சேன், இது வாழ்க்கையில பின்பற்றப்பட வேண்டும். இன்றைக்கு இதை படிச்சேன், இது வாழ்க்கையில கொண்டு வரப்பட வேண்டும். இன்றைக்கு இதை விளங்கிக் கொண்டேன், இது பிராக்டிஸ் பண்ணப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ், என்ற இல்மை அதிகரிப்பாயாக, என்ற இல்மை கூட்டுவாயாக, அதுல இன்க்ரீஸ் பண்ணும். அல்லாஹ்விடம் கேளுங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். சும்மா ஒன்று கேட்கவானா? இங்க வந்திருக்கிறீங்களா? இது ஒரு பயான் செஷன் அல்ல, இது ஒரு இல்முடைய சபை. இதுல நான் படிக்கிற பாடங்கள்ல நல்லதை எடுத்துக்கொண்டு போய் நான் பின்பற்ற போறேன், எடுத்து நடக்க போறேன். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. நபிமார்கள் மூணாவது வந்து கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட பேசுகிறேன். நபிமார்கள் மூணாவது வந்து கேட்டாங்க அல்லாஹ்விடத்துல. ஹிதாயத்தை கேட்டிருக்கிறாங்க, இல்ம கேட்டிருக்கிறாங்க. மூணாவது கேட்ட ஒரு துஆ தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் அல்லாஹ் தர இல்லட்டி பிரச்சனை இல்ல, நீக்க இல்ல. அல்லாஹ் செல்வத்தை தர இல்லையா, ஏழையாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். அல்லாஹ் செல்வந்தனாக வச்சானா, செல்வந்தனாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். அல்லாஹ் நெட்டையாக படைச்சானா, நெட்டையனாகவே வாழ்ந்துவிட்டு மௌத்தாகிடுவோம். கட்டையனா படைச்சானா, கட்டையனாகவே வாழ்ந்துவிட்டு மௌத்தாகிடுவோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய விருப்பம் அப்படி, அப்படியே இருப்போமே. ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்க இல்ல, அப்படியே இருந்துட்டு போம் என்ற தீர்வுக்கு யார் வரல? நபிமார்கள் வரையில.
அல்லாஹ் தர இல்ல பொறுத்துக் கொள்வோமே, அல்லாஹ் தர இல்ல இருப்போமே என்று இருக்காமல் அல்லாஹ் தராத ஒன்றையும் கேட்டு வாங்கினார்கள். யாரு? நபிமார்கள். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். ஏன் தெரியுமா? எனக்கும் குழந்தைகள் இருக்கிறது என்று சொல்லி மாறுவதற்கு ஒரு கல்ல, அல்லது என்னுடைய நான் வயசானதுக்கு பிறகு என்ன பார்க்கிறதுக்கு யாராவது வேணும் என்பதற்காக அல்ல, உலகத்தில் மக்கள் என்னை பழிப்பார்களே அதற்காக வேண்டி அல்ல. குர்ஆன் பேசுகிறது. எதற்கு குழந்தைகள்? என்னுடைய மௌத்துக்கு பிறகும் என்னுடைய அமால் நாமால் சேலேடு மூடப்படக்கூடாது. அதனுடைய அது எழுதப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ்களாக, அல்ஹம்துலில்லாஹ்களாக, ஜிக்ருகளாக, தொழுகைகளாக, குர்ஆனாக, தர்மமாக சுப்ஹானல்லாஹ் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். கேளுங்கள் தாய்மார்களே, சகோதரர்களே, கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். யா அல்லாஹ், என்னுடைய குழந்தைகளை கொண்டே கண்களை குளிர வைப்பாயாக. யா அல்லாஹ், என்னை தனி மனிதனாக வாழ வைத்து விடாதே. யா அல்லாஹ், சாலிஹான குழந்தைகளை நசீபாக்குவாயாக. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க துஆ. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். உலகத்தை கேட்கும் பொழுது குர்ஆன் சொல்லித்தார வார்த்தை ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. ஆத்தினா, ஆத்தினா என்ன? எங்களுக்கு தா. குழந்தைகளை கேட்கும் பொழுது ஆத்தினான்னு கேட்கிறது இல்லை, அது ஹப்லனா. எனக்கு இது அரபிக் வேர்ட், இதை விளங்கப்படுத்துறது கஷ்டம். நீங்க அரபு விளங்கினால் உங்களுக்கு விளங்கும். ஆத்தினாவுக்கும் அத்தாவுக்கும் ஹிபாவுக்கும் உள்ள வித்தியாசம். நீ தந்தது அது முடிஞ்சு வைக்கிறோம், ஆனா இதை தாரா இது முடியாது, இது நிலையாக நிற்கும். ரப்பனா ஹப்லனா ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். ஆம்பளை புள்ள, பொம்பளை புள்ள, வெள்ளை புள்ள, கருப்பு புள்ள அது பிரச்சனை அல்ல, ஆனா சாலிஹான பிள்ளைகளை எனக்கு தந்தருள்வாயாக. யார் துஆ கேட்கிறாங்க? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்த வயசு பெரிய வயசாகிட்டது. அவங்களே சொல்றாங்க துஆவுல, யா அல்லாஹ் முடியெல்லாம் பழுத்துட்டு, யா அல்லாஹ் வெள்ள முடி, வஸ்தஅல ரஸ் ஷைபா முடி நரைத்து விட்டது, வஹனல் அபு முள்ளெல்லாம் வெறிச்சு விட்டது. துஆவுக்குரிய கண்டிஷன். துஆ எப்படி கேட்கணும்? துஆ கேட்கணும் வெளிப்பார்வையில இது இம்பாசிபிள், வெளித்தோட்டத்தில் என்னது இம்பாசிபிள், ஆனா அல்லாஹ்வுக்கு ஏலும் என்ற நம்பிக்கையோட துஆ கேட்கணும். ஒருத்தர் வந்தாரு, ஹஜ்ரத் பாஸ்போர்ட் ரெடி, வீசாவும் அடிச்சிட்டாங்க, டிராவல் ஏஜென்ட்டுக்கு காசையும் கொடுத்துட்டேன், ஹஜ்ஜிக்கு போக நியத்து வச்சிருக்கிறேன், துஆ செய்யுங்க சொன்னா என்ன அர்த்தம்? பத்திரமா போயிட்டு வாங்க, ஃபீ அமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய காவல், போயிட்டு வாங்க. பாஸ்போர்ட் இருக்குது, வீசா இருக்குது, காசு இருக்குது, தேக ஆரோக்கியம் இருக்குது, ஹஜ்ஜிக்கு போக துஆ செய்யுங்க அர்த்தம் என்ன? பத்திரமா சந்தோஷமா ஃபீ அமானில்லாஹ் போயிட்டு வாங்க. ஒருத்தர் சொல்றாரு பாஸ்போர்ட்டும் இல்ல, வீசாவும் இல்ல, பணமும் இல்ல, ஆனா ஹஜ் செய்ய ஆசையாக இருக்கு, துஆ செய்யுங்க. யா அல்லாஹ் முடி பழுத்துட்டு, யா அல்லாஹ் முள்ளெல்லாம் தெரிச்சிட்டு, யா அல்லாஹ் முள்ளு தெரிச்சுட்டா என்ன? எனக்கு ஸ்பெர்ம் வராது, நான் வீக் ஆகிட்டேன், என்ற மனைவி மலடி, வம்ராத்தி ஆகிர், என்ற மனைவி மலடி என்று சொல்லி உலகம் எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லா டாக்டர்ஸும் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, என்ற மனைவிக்கு வூப் இல்லைன்னு சொல்லி. துஆண்டா இந்தாங்க. துஆன்றது எல்லாத்தையும் வச்சு கொண்டு கேட்கறதல்ல, ஒன்றும் இல்லாம கேட்கிறது. உனக்கு ஏலும் யா அல்லாஹ், நீ செய்யக்கூடியவன் யா அல்லாஹ், உன்னை நம்புறேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வின் பக்கமாக பார்வையை நீட்டி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது தான் துஆ.
என்ன தெரியுமா சொன்னாங்க? முடி நரைத்து விட்டது, வஹனல் அத்மு முள்ளு தெரிச்சு விட்டது, வம்ராத்தி ஆகிர் என்ற மனைவி மலடி, உலகமெல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் வலம் அக்கும் பிதுஆஇக ஷகியா, உன்னிடத்தில் நான் கேட்பதை விட்டும் நான் நிராசையாகவில்லை, நான் மூதோவியாகவில்லை, நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று கையேந்துறாங்க. அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களோட துஆவை கபூல் செய்து விட்டோம், உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், அந்த குழந்தைக்கு நீங்க பேர் வைக்க கூடாது, நாங்க தான் பேர் வைப்போம், அந்த குழந்தைக்கு யஹ்யா என்று நாங்க பேரும் வைத்தோம் என்று அல்லாஹ்வே சொல்லி அந்த புள்ளை அனுப்பி வைத்தாங்க. வாழ்க்கையில நபிமார்கள் கேட்ட துஆ இருக்கிறது. புள்ள இல்ல, புள்ள கேட்கணும். கேட்டும் அல்லாஹ்விடத்துல கேட்டோம், அல்லாஹ் தர இல்ல, பொருந்திக் கொள்றோம், பிரச்சனை இல்ல. நபிமார்கள் கேட்டு வாங்கின ஒன்றுதான் குழந்தைகள். எனவே குழந்தை பாக்கியம் என்பது ஒரு பாக்கியம். நாங்க மௌத்தாகுவோம், எங்களுடைய நன்மைகள் முடிய மாட்டாது, குழந்தைகளுடைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். நான் சொன்னேன், உலகத்தில் இருக்கிற எல்லா பொசிஷனும் இல்லாமல் போய்விடும், குடும்பத்தில் இருக்கிற தகமைகள் இல்லாமல் போக மாட்டாது. நான் உலகத்தில் மகன் என்றால் என்ற வாப்பக்கு சுவர்க்கத்திலேயும் நான் மகன் தான். நான் உலகத்தில் என்ற பிள்ளைகளுக்கு தகப்பனார் என்றால் சுவர்க்கத்திலேயும் என்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பனார் தான். என்னுடைய மனைவிக்கு நான் கணவன் என்றால் சுவர்க்கத்திலேயும் அதே மனைவிக்கு நான் கணவன் தான். என்னுடைய கணவனுக்கு நான் மனைவி என்றால், அன்பு தாயே சகோதரியே, சுவர்க்கத்திலும் நீங்க தான் மனைவி, மறந்து விடாதீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, وَمَنْ صَلَحَ مِنْ آبَائِهِمْ وَأَزْوَاجِهِمْ وَذُرِّيَّاتِهِمْ وَالْمَلَائِكَةُ يَدْخُلُونَ عَلَيْهِمْ مِنْ كُلِّ بَابٍ سَلَامٌ عَلَيْكُمْ بِمَا صَبَرْتُمْ فَنِعْمَ عُقْبَى الدَّارِ. சுவர்க்கத்துல என்ன பார்த்து யாரும் இவர் முஃப்தின்னு சொல்லவும் போறதில்லை, ஏன் அங்க ஃபத்வா தேவைப்பட மாட்டாது. இவரை பார்த்து யாரும் டாக்டர் சொல்ல போறதும் இல்ல, ஏன் அங்க நோயாளிகள் யாரும் இல்ல. இவரை பார்த்து யாரும் இன்ஜினியர் சொல்ல போறதும் இல்ல, அங்க யாரும் பில்டிங் கட்டுற வேலை இல்ல. ஆனா அங்க நிச்சயமாக இதேண்ட வாப்பா, இதேண்ட மகன், இதேண்ட குழந்தைகள், இதேண்ட மனைவி, இதேண்ட கணவன் என்ற அறிமுகம் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? சுவர்க்கத்திலே இருக்கும். இதுக்குத்தான் சொல்றது இன்டர்னல் பாண்ட். கபில்து நிகாஹா சொன்னீங்களா, அது முடியாது, அதுல இருந்து வாபஸ் பெறலாது. அந்த பாண்ட் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பாண்டால உருவான உறவு சுவர்க்கத்திலே இருக்கும். சுப்ஹானல்லாஹ், சுவர்க்கத்திலே ஏந்த புள்ள என்ன பார்த்து வாப்பான்னு சொல்றேன்டா, அன்னைக்கு நான் ஒரு பெண்ணை பிடிச்சு என் மனைவியை பார்த்து கபில்து நிகாஹா என்று சொன்னதை வச்சுத்தான் இன்றைக்கு சுவர்க்கத்தில் இந்த புள்ள என்ற மகனாக இருக்கிறார். இந்த கபில்து நிகாஹா சொன்னேன், அதனுடைய பரக்கத், அதனுடைய தாற்பயம், அதனுடைய விளைவு நாளை கியாமத்தில் சுவர்க்கத்தில் 5 பிள்ளைகள் என்ன பார்த்து வாப்பான்னு சொல்லும். அதனால்தான் சொல்லப்பட்ட இன்டர்னல் பாண்ட். இது முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், நான் விளங்கப்படுத்தல, உங்களுக்கு விளங்க வைக்க முயற்சிக்கிறேன். ஞாபகத்தை சொல்லுங்க. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், டிவோர்ஸ் இல்லையான்னு சொல்லி. நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், டிவோர்ஸ் இல்லையான்னு சொல்லி. புரிந்து கொள்ளுங்கள், ஷரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். டிவோர்ஸ் இருக்குது, ஆனா டிவோர்ஸ் யாருக்கு தெரியுமா? மனைவிக்கு மட்டும்தான். பிள்ளைகளுக்கு டிவோர்ஸ் இல்ல, மனைவியுடைய குடும்பத்துக்கு டிவோர்ஸ் இல்ல. உங்களுக்கு ஹலாலான மனைவியை தலாக்கை கொண்டு மனைவியை மட்டும் ஹராமாக்கிக் கொள்ள முடியும். ஆனால் மனைவியினுடைய தாய் உங்களுக்கு மாமி, கியாமத்திலே மாமிதான். நான் ஒரு மார்க்கத்தை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள சொல்றேன். நோம்புக்கு பிறகு 2 சம்பவம், இந்த ரமலானுக்கு பிறகு. ஒன்று, வளைகுடா நாடுகளில் வேலை செய்யக்கூடிய சகோதரர் தன்னுடைய திருமணத்துக்காக வேண்டி வந்து இலங்கையில வியாழக்கிழமை நிக்காக செய்து கொண்டார் பள்ளிவாசல்ல. நிக்காக நடக்குது பள்ளிவாசல்ல வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை சனி இருந்துட்டு
ஞாயிற்றுக்கிழமை அவர் வலிமா கொடுக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், நண்பர்கள், கூட்டாளிமார்கள், உறவினர்கள் என்று அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க, பேசுறாங்க, வீட்டு கலகலப்பாக இருக்கிறது. கல்யாண வீடு சுவர்க்கத்தை போல கதவு மூடப்பட மாட்டாது. சுவர்க்கத்தில் கதவு திறந்திருப்பது போல கல்யாண வீடுகளிலும் கதவு திறந்தே இருக்கும். வரக்கூடிய அனைவருக்கும் உபசரிப்போம், கொடுப்போம், எடுப்போம், கதைப்போம், பரிகாசமாக பேசுவோம், உல்லாசமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதார் மாப்பிள, இஷா அன்றைக்கு நாள் இஷாவும் தொழுதாரு. வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை வலிமாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வீட்டுல இரவு தூங்கின மாப்பிள எலும்பை இல்ல மௌத்தாகிட்டார். எலும்பை இல்ல மௌத்தாகிட்டார். இது ஒரு சம்பவம், அப்படி வச்சுக்கோங்க. இத பக்கத்துக்கு இன்னொரு சம்பவத்தை கேட்டுக்கோங்க. களுத்துறையில ஒரு சகோதரர் தன்னுடைய மனைவிய 3வது குழந்தையினுடைய டெலிவரிக்காக வேண்டி கொண்டு போய் வைத்தியசாலை அட்மிட் பண்ணியிருந்தார். 3வது குழந்தை. சுபகுக்கு பிறகு இரவு நேரம் அட்மிட் பண்ணினாங்க. சுபல போய் பார்த்தாரு, இன்னும் வைஃபுக்கு டெலிவரி ஆகி இல்ல. அப்ப லோஹருக்கு பகலைக்கு போம் பகல் நேரம் சாப்பாடு எடுத்துக்கொண்டு போனாரு. சொந்த காரை பார்க் பண்ணி போட்டு வாகனத்தை பார்க் பண்ணி விட்டு அவர் போறாரு. மனைவி வைத்தியசாலையில அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார் டெலிவரிக்காக வேண்டி. குழந்தை கிடைத்திருக்கலாம், குழந்தையை பார்க்கலாம் என்ற உணர்வோடு அந்த சகோதரர் அப்படியே போய் கொண்டிருக்கிறாரு. அறைக்குள்ள போய் பார்த்தால் மனைவிக்கு இன்னும் டெலிவரி ஆகி இல்ல, இன்னும் பெயின் வர இல்ல. டாக்டர் சொல்லியிருக்கிறார், எனி டைம் வரலாம், பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணி ஆயத்தத்தோடு இருக்கிறார் அந்த தாய். சகோதரர் வைத்தியசாலைக்கு போய் மனைவிக்கு பகல் சாப்பாட்டை கொடுத்துட்டு மனைவியினுடைய கையை பிடிச்சு கொண்டு அப்படியே கீழ் உட்கார்ந்து மனைவியினுடைய காலிலேயே மௌத்தாகி விட்டார். மார்க்கத்தை புரியுங்க. இப்ப என்ன தெரியுமா இந்த 2 சம்பவத்திலே மார்க்கம்? இவர் மௌத்தாகி 2 மணித்தியாலத்துக்குள்ள அந்த பெண்ணுக்கு டெலிவரி ஆகிட்டது. அவட இத்தா முடிச்சு. யாட இத்தா? அந்த பெண்ணுடைய இத்தா முடிச்சு. இந்த கபில்து நிக்காஹா சொல்லிட்டு வாழாம மௌத்தானாரே, அவருக்கு 4 மாசம் 10 நாள் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? இத்தாவில் இருக்கணும். இத நீங்க தலைய போட்டு உடைச்சு ஆய்வு செய்ய போனால் தீர்வு காண மாட்டீங்க. இது டிவைன் லா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. வல்வாலிதா வௌலாத்துல் அஹ்மாலி அஜலஹுன்ன அய்யضعن ஹம்லஹுன்ன. கற்பிணி தாயினுடைய இத்தாவுடைய காலம் கற்பத்தை வைப்பது. அது 2 நாளைக்கு பிறகு வச்சாலும் சரி, 6 மாசத்தை பிறகு வச்சாலும் சரி, 9 மாசத்தை பிறகு வச்சாலும் சரி, அவட கற்பத்தை வைத்து விட்டால் இத்தா முடிந்து விடும். ஆனால் அந்த கேஸ்ல 3வது புள்ள நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறாங்க, புள்ளைய பெற்றுட்டா இத்தா முடிஞ்சு. இங்க போனா என்ன தெரியுமா சட்டம்? வாழ்க்கையே வாழ இல்ல, முடி பிடிச்ச இல்ல, கை கொடுக்க இல்ல, தனிமையில இருக்க இல்ல. சில கட்டங்கள்ல பொண்ணை பார்த்திருக்கவும் மாட்டாரு. என் உம்மா பார்த்தா போதும் என்ற நிலைப்பாட்டில் அவர் நிக்காக செஞ்சாரு. கபில்து நிக்காஹா சொல்லிவிட்டு வாழாமல் மௌத்தாகி விட்டாரு. மார்க்கம் சொல்லுகிறது 4 மாசம் 10 நாள் எங்க இருக்கணும்? இத்தா இருக்கணும். இதுக்குத்தான் கபில்து நிக்காஹா. இது இன்டர்னல் பாண்ட், இது முடியாது, இது நிலையானது. இத்தா மட்டுமல்ல, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். மாப்பிளை விட்டு விட்டு போன மாப்பிள்ளையோட நெட் அசெட் முழு சொத்திலையும் 25% யாருக்கு சொந்தம்? சொல்லுங்களேன். யாருக்கு? உங்களோட வாப்பக்கல்ல. மார்க்கம் பின்பற்றப்பட வேண்டும், ஷரியத் பின்பற்றப்பட வேண்டும். ஷரியத் என்பது ஒரு knowledge அல்ல, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது வாழ்க்கையில வர வேண்டும். என்ன தெரியுமா சட்டம்? கபில்து நிக்காஹா சொல்லிவிட்டு வாழாமல் மௌத்தானாலும் சரி, இத்தா 4 மாசம் 10 நாள் மட்டுமல்ல, கணவனுடைய மாப்பிள்ளையினுடைய முழு சொத்திலையும் அவருக்கு கிடைச்ச இருக்கின்ற கம்பெனியால கம்பன்சேஷன்,
அவருடைய இஸ்லாமிய தக்காவுள்ள கிடைக்கிற அவருக்கு கிடைத்திருக்கிற பேலன்ஸ் காசி, அவருக்கென்று சொந்தமாக இருக்கிற பணம், அனைத்திலையும் இபிஎஃப் இடிஎஃப் உட்பட அனைத்திலையும் கணக்கு பார்த்து பூல் பண்ணி அதுல வர வேண்டிய அமௌண்ட்ல 25% யாருக்கு சொந்தம்? மனைவிக்கு சொந்தம். நீங்க கொடுக்கிறதே கொடுக்காம இருக்கிறது இரண்டாவது. அப்ப நான் என்ன சொல்ல வாரேன், பேரண்டிங்ல மிக முக்கியமான ஒரு பகுதி தான் நாளைய கியாமத்திலேயே நாங்க பேரண்டாகத்தான் இருப்போம். இது முடியாது. அப்ப குழந்தைகளை பத்தி எல்லாருமே முறப்பாடு செய்றாங்க. உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஏன் இந்த தலையங்கம் ஒரு நெகட்டிவாக எடுக்கப்பட்டுச்சு? புள்ள வளர்க்கிறதுல நாங்க எங்க ஃபெயில் ஆகிட்டோம்? நாங்க நினைக்கிறோம், நீங்க என்னோட கொஞ்ச நேரம் இருந்தா இதை விளங்கிக் கொள்வீங்க. நாங்க நினைக்கிறோம் புள்ளைய பெத்தெடுத்துட்டு வளர்க்கிற பொறுப்பை யாருக்காவது கொடுத்துட்டா சரின்னு சொல்லி. இது முதலாவது தவறு. இது முதலாவது தவறு. நான் புள்ளைய பெத்தெடுத்துட்டு புள்ளைய மனைவிட்ட பாரம் கொடுத்துட்டு நான் மிட்லீஸுக்கு வந்துட்டேன். ஏண்ட மகனை மதரசால போட்டுட்டேன். ஏண்ட குழந்தைகளுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைச்சோம் என்று நான் அவர்களை அப்ராட்ல, ஆஸ்திரேலியாவில், யூகேல, யுஎஸ்ஏல, கனடாவில் இருக்கிற நல்ல யூனிவர்சிட்டியில் அட்மிட் பண்ணிட்டேன். ஏண்ட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு நான் இவர்களை கொண்டே ஒரு மதரசாவில் போட்டுட்டேன். அந்த மதரசா இப்படிப்பட்டது, கல்வி சூழல் நல்லம், அறிவிச்சூழல் நல்லம், அங்க இருக்கிற உஸ்தாதுமாரு நல்லம், ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுப்படுத்தாங்க, அவங்க செஞ்சு தருவாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்றவங்க என்றெல்லாம் நீங்க நினைச்சு கொள்ளலாம். உங்களோட புள்ளைய இன்னமொத்தனுக்கு வளர்க்க இயலாது. அது யாரு வளர்க்கணும் சொல்லுங்களேன்? சொல்லுங்களேன். வாப்பா வாப்பா வளர்க்கணும், உம்மா வளர்க்கணும் புள்ளைய. புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, புள்ள வளர்க்கிற பொறுப்பு வாப்போட பொறுப்பு. ஹதீஸ் என்ன தெரியுமா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாங்கெல்லாம் சொல்லுவோம், ஏண்ட புள்ளைய ஒரு ஹாபிஸ் ஆக்கின என்ன கிடைக்கும்? ஒரு மதரசால கொண்டே போட்டீங்க, ஒரு புள்ள ஹாபிஸா விட்டது, வாப்போமக்கு என்ன கிடைக்கும்? ஹதீஸ் என்ன தெரியுமா? மன் கரஅல் குர்ஆன வ அமில பிமா ஃபீஹி, ஒருத்தர் குர்ஆனை ஓதி அதில் உள்ளபடி அமல் செய்து ஒரு நல்லவனாக மாறிவிட்டால் அவனுடைய வாப்பக்கும் உம்மக்கும் அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம் என்ன தெரியுமா? உல்பிஸ வாலிதாஹு தாஜ யௌமல் கியாமா லௌஹு அஹ்ஸனு மின் லௌஇ ஷம்ஸ். சுப்ஹானல்லாஹ். வாப்பக்கும் உம்மக்கும் ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும், அது சூரியனை காட்டிலும் பிரகாசமானதாக இருக்கும். அந்த சூரியன் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதை விடவும் பிரகாசமான ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். யாருக்கு? வாப்பக்கும். உஸ்தாதுக்கு இல்ல, உஸ்தாதுக்கு இல்ல. குர்ஆன பாடமாக்கி கொடுத்த வாப்பக்கல், உஸ்தாதுக்கல்ல, ஹஜ்ரத்துக்கல்ல. அது வாப்பக்கும் உம்மக்கும் மட்டும்தான். அது வாப்போட பொறுப்பு. ஏண்ட மகன் குர்ஆன் ஓதுறாரா? ஏண்ட மகனுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? ஏண்ட மகன் குர்ஆனை விளங்குறாரா? ஏண்ட மகன் குர்ஆன் படி அமல் செய்றாரா? இது ஹஜ்ரத்துக்கு பாடம் கொடுத்துட்டாரு, அவர் செஞ்சிட்டாரு, எனக்கு கிரீடம் அல்ல. நான் அதை செஞ்சிருந்த அந்த பொறுப்பை அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, உல்பிஸ வாலிதாஹு, அவருடைய அந்த குர்ஆன் படி வாழ்ந்து குர்ஆனை விளங்கி குர்ஆன் படி வாழ்ந்த அந்த மனிதனுடைய அந்த சகோதரனுடைய வாப்பக்கும் உம்மக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம், ஒரு லவ், ஒரு தாஜ் அணிவிக்கப்படும். அது சூரியனை விட பிரகாசமானதாக இருக்கும் சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, புரிந்து கொள்ளுங்கள். வாப்பா உம்மோட ரெஸ்பான்சிபிலிட்டி வேற வித்தியாசமானது. இலங்கையை பொறுத்தவரையில இங்கேயும் தான் ஒரு மிக பயங்கரமான கொடூரம் தான். எங்களுடைய குழந்தைகள் எங்களை தெரியாமலேயே பல வகையான விடயங்களுக்கு அடிமைகளாக மாறிவிட்டார்கள். நாங்க சொல்லுவோம் அடிக்ஷன். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெற்றோர்களே ரொம்ப கவனம். நானும் நீங்களும் வாழ்ந்த உலகத்தில் அல்ல உங்களோட புள்ள வாழ்ற உலகம். எனக்கு 20 வயசுல நான் இருந்த உலகத்தில் அல்ல, என் 20 வயசு மகன் வாழ்ற உலகம். என் 20 வயசுல நான் இன்டர்நெட்டை காண இல்ல,
வைஃபை என்றா தெரியாது, ஸ்மார்ட் போன் எங்களுக்கு காண இல்ல. நாங்க எங்க 20 வயசு இங்க யோசிங்க, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த உலகம் எப்படி இருந்துச்சு? நாங்க எதுக்குமே அடிமைகளாக இருக்க இல்ல. நாங்க அடிமை யாருக்கு தெரியுமா? உம்மக்கும் வாப்பக்கும் தான். அன்னைக்கு ஒரு ஹதீஸ பயான் செஞ்சா, தொழுகையில தக்பீர் கட்டி கொண்டிருந்தாலும் உம்மா கூப்பிட்டா வரணும் என்றத அன்னைக்கு அமல் செய்ய ஏலும். அந்த கோடி போல உம்மா கூப்பிட்டா சுண்ணத்தான தொழுகையா, பிரச்சனை இல்ல, விட்டுட்டு போக வேண்டும், விட்டுட்டு போக வேண்டும். எனக்கு இப்ப ஞாபகத்தில் இருக்குது, ஒரு சின்ன காலத்துல நான் நோம்புல தொழுது கொண்டிருக்கிற இரவு நேரம், சின்ன பிள்ளை உம்மா கூப்பிட்டா தொழுகையை விட்டுட்டு போயிருக்கிறோம், லேசி. அன்னைக்கு தெரியும் உம்மா கூப்பிட்டா நாங்க ஓதுறோம் தக்பீர் கட்டிக்கொண்டு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். உம்மா கூப்பிடுறா மகான் என்று சொல்லி. இப்ப மகான் என்ற வார்த்தைக்கு பதில் சொல்லுவதா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்லுவதா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்லுவதா, உம்மக்கு பதில் சொல்லுவதா? உம்மக்கு தான் பதில் சொல்லணும். லப்பைக் வந்துட்டேன் உம்மா, வந்துட்டேன். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அன்றைக்கு எந்த வகையான அடிக்ஷன் நாங்க இருக்க இல்ல. ஆனா இன்றைக்கு வாழ்ற உலகம் இருக்குது, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த உலகம் அல்ல இன்றைக்கு புள்ள வாழ்ற உலகம். பழக்க வழக்க வித்தியாசம், பண்பாடு வித்தியாசம், ஆட்டிடியூட் வித்தியாசம், எத்தனையோ வகையான அடிக்ஷன். காரணம் என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட இல்லை. இந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட இல்லை. பிள்ளைகள்ல மோசம் இல்ல, பிள்ளைகளை வளர்த்தாக்கல்ல மோசம். இலங்கையில கொடூரமாக பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் ட்ரக்ஸ் அடிக்ஷன், போதை பொருள் பழக்க வழக்கம். 10 ஆண்டுகளுக்கு முன்னால, சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்னால அஸ்கிரிய மல்வத்த பௌத்த விகாரையின் அதிபதி அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். என்ன கருத்து தெரியுமா? போதை பொருள் கடத்தல் வியாபாரத்தில் முன்னோடிகளாக இருப்பவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் அவர்கள் அதனை பாவிப்பதில்லை என்று சொன்னார். 10 வருஷம் முன்னால வியாபாரம் செய்றாங்க, தொழில் செய்றாங்க, அவங்களோட சமூகம் பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த நோயில் அவங்களோட சமூகம் இல்ல, கொண்டு வந்து எங்களுடைய சமூகத்துக்கு இதனை பரத்துகிறார்கள், எங்களுடைய சமூகம் தான் இதை பாவிக்கிறது, எனவே இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி சொன்னார். இன்றைக்கு அந்த ஸ்டாட்டிக்ஸ் நேர் மறுபக்கமாக மாறிவிட்டது. தொழில் செய்வதிலும் அவங்களே சொல்றாங்க, இந்த தொழிலை முஸ்லீம்கள் மட்டும் செய்வதில்லை, இந்த தொழில பலரும் இருக்கிறாங்க. ஏர்போர்ட் விமான நிலையத்தின் ஊடாக இந்த தொழிலை செய்பவர்கள் முஸ்லீம்கள். கடல் மார்க்கமாக செய்பவர்கள் யாரு? பௌத்தர்கள். வெளிநாட்டு பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டு செய்றவங்க மத்தவங்க. கனடியன், ஆஸ்திரேலியன், அமெரிக்கன் பாஸ்போர்ட்ல வியாபாரம் செய்றவங்க வேறொரு சமூகம். தொழில் செய்யறதுல எல்லாரும் செய்றாங்க. ஆனா முஸ்லிம்களுடைய பேரு கூட போகுது. ஏன் காரணம் என்றால், விமான நிலையத்தில் மாட்டிப்பட்டா அதை வச்சு மீடியாவுக்கு இதுக்கும் கொடுக்கிறது கூட லேசி. அது ஒரு பகுதி, அது ஒரு பகுதி. தொழில் ஒரு பகுதி. அடுத்த ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அதனை வியாபாரம் செய்து சின்ன சின்ன பிள்ளைகள், இளம் குழந்தைகள் அந்த பாவனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இதற்கு யாரு காரணம்? இதுக்கு புள்ள காரணமும் அல்ல, விக்கிரவன் காரணம் அல்ல, அந்த புள்ள வளர்க்கப்படாத காரணம். சரியான பேரண்டிங் இல்ல. புள்ளைக்கு என்ன செய்யணும் என்று வாப்பக்கு தெரியா, புள்ளை எப்படி நடத்தாட்கள் உமக்கு தெரியா. மிக அன்பாக சொல்லுகிறேன், இரக்கமாக சொல்லுகிறேன், பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் உங்களுடைய சுவர்க்கம், அதுதான் உங்களுடைய நரகம். அதை கொண்டுதான் நாங்கள் சுவர்க்கத்துக்கு போக போறோம். எனவே குழந்தைகளுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கள்.
நான் முடிக்கிறேன். 2 விஷயத்தை சொல்லி இன்றைக்கு ஒத்தர கூப்பிட்டு கேளுங்க பார்ப்போம். நீங்க இந்த பொசிஷனுக்கு வாரத்துக்கு என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி. ஒத்தர் சிஓ வாகிட்டாரு, ஒத்தர் சிஓ வாகிட்டாரு. அவர்கிட்ட கேளுங்களே, போய் இன்டர்வியூ மைக்க கொடுத்து how become இந்த பொசிஷனுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? அவர் சொல்லுவாரு, it was my dream, it was my passion, அதுக்காக வேண்டி உழைத்தேன், இப்பதான் நிம்மதியா இருக்குது, படிக்கிற காலத்தில எல்லாம் கண் விழிச்சு அதுக்காக படிச்சேன் என்று சொல்லி எல்லாம் அவர் சொல்லுவார். அது ட்ரீம், அது ஒரு பேஷன். நான் சிஇஓ ஆகணும், நான் எம்டி ஆகணும், நான் ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஆகணும், நான் ஒரு ஜெனரல் மேனேஜர் ஆகணும், நான் இந்த இடத்துக்கு வரணும், நான் இப்படி செய்யணும், நான் இப்படிப்பட்ட தொழிலதிபர் ஆகணும் என்று சொல்லி அவருடைய லைஃப்ல ஒரு கனவெல்லாம் இருக்கும். ஒரு வாப்பாட்ட மைக்க கொடுத்து கேளுங்க, how become your father? என்ன பதில்? It was my dream. அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நானும் நீங்களும் ஜஸ்ட் ஒரு பயாலஜிக்கல் ஃபாதராக மாறிவிட்டோம். தெரியாது, இன்சிடென்ட்லி ஒரு ஃபாதர், ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது போல ஒரு ஃபாதராக மாறிவிட்டோம். எந்த ஒரு திட்டமும் இல்ல, எந்த ஒரு கனவும் இல்ல, எந்த ஒரு எண்ணமும் இல்ல. இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன், கல்யாணம் முடிக்கக்குள்ள, நிக்காஹ் செய்யக்குள்ள, திருமணம் முடிக்கக்குள்ள உங்களுக்கு மனைவியாக மட்டும் நீங்க மனைவி பார்க்க வேண்டாம், உங்களுக்கு பிறக்க இருக்கிற பிள்ளைக்கு தாயாகவும் பாருங்கள். அன்பு சகோதரியே, உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய, ப்ரொபோஸ் பண்ணப்பட இருக்கின்ற கணவனை வெறுமனே உங்களுக்கு கணவனாக மட்டும் பார்க்காமல், நீங்க எந்த குழந்தையை சுமக்க போறீங்களோ, யாருடைய குழந்தையை சுமக்க போறீங்களோ அவர் யார் என்பதையும் பார்த்துக்கோங்க. முதலாவது உங்களுக்கு கணவனாக இருப்பதற்கு பொருத்தம், ஆனா உங்களுக்கு பிறக்க இருக்கிற குழந்தைகளுக்கு வாப்பாவாக இருக்க பொருத்தம் இல்லாமல் இருக்கும். எனக்கு மனைவியாக இருக்க பொருத்தம், ஆனால் எனக்கு பிறக்க இருக்கின்ற குழந்தைகளுக்கு தாயாக இருக்க பொருத்தம் இல்ல. என்னுடைய வாழ்க்கையை விடவும் என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை முக்கியமானது. எனக்கு அழகு தேவை, எனக்கு முக அழகு தேவை, என்னுடைய குழந்தைகளுக்கு குண அழகு தேவை. எனக்கு தேவை முக அழகு, என்னுடைய குழந்தைகளுக்கு தேவை என்ன அழகு? அகத்தின் அழகு, உள்ளத்தின் அழகு, பண்பாட்டின் அழகு. சுப்ஹானல்லாஹ். எனவே வாழ்க்கையில் ஞாபகம் கொள்ளுங்க, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம். பயாலஜிக்கல் ஃபாதராக மட்டுமிருந்து போதாது. இன்றைக்கு பயாலஜிக்கல் ஃபாதர் என்ற கட்டம் என்ன தெரியுமா? புள்ளைய பெற்றுட்டேன், நிக்காஹ் செஞ்சு கொடுக்கணும் என்ற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். பிள்ளைகள் வளர்க்கப்பட இல்லை. குர்ஆன் ஒரு யதார்த்தத்தை சொல்லுகிறது. வளர்க்கப்பட்ட குழந்தை, வளர்க்கப்படாத குழந்தை, வளர்க்கப்பட்ட குழந்தை, வளர்க்கப்படாத குழந்தை, இப்படி சொல்லுவோமா? வளர்க்கப்பட்ட நாய், வளர்க்கப்படாத நாய், வித்தியாசம் இருக்குதா இல்லையா? வளர்க்கப்பட்ட நாய்க்கும் வளர்க்கப்படாத நாய்க்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? வளர்க்கப்படாத நாய் கவ்விக்கொண்டு வந்து தரக்கூடிய மாமிசம் ஹராமானது. வளர்க்கப்பட்ட நாய் கவ்விக்கொண்டு வந்து தரக்கூடிய மாமிசம் என்ன? ஹலாலானது. ஒரு நாய் வேட்டைக்கு போய் ஒரு முயலை கவ்விக்கொண்டு வந்து தந்தது, அது ஹலால். ஒரு இறைச்சி கடையில நாய் இருக்குது, உங்களுடைய கையில் உள்ள இறைச்சி கீழே விழுந்து தப்பி தவறி அது ஒரு நாய் கவ்விக்கொண்டு போய்விட்டது, அது உங்களுக்கு ஹலால் இல்ல. பயிற்றுவிக்கப்பட்ட, கல்வி சொல்லிக் கொடுக்கப்பட்ட, வளர்க்கப்பட்ட ஒரு நாய்க்கும் வளர்க்கப்படாத நாய்க்கும் வித்தியாசம் இருக்கும் என்றால், வளர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் வளர்க்கப்படாத பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கத்தான். பிள்ளைகள் வளர்வதல்ல,
பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். எதை கொண்டு வளர்க்கப்படும்? கம்பால புள்ள வளர்க்கிறது இல்லை, கம்பில புள்ள வளர்க்கிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இங்கு நான் பேசக்கூடிய மூணாவது கட்டத்தில் பேசுகின்றேன். நான் அன்பாக சொல்லுகின்றேன், பிள்ளைகளுக்கு கம்பெடுப்பதோ பதுவா செய்வதோ திட்டுவதோ ஏசுவதோ எதுவுமே கை கொடுக்க மாட்டாங்க. குழந்தைகளுக்கு ரெண்டு பண்பு வரும். ஒன்று, வாப்பா உம்மட ஜீன்ஸ்ல உள்ள பழக்க வழக்கம் புள்ளேட்ட வரும். இன்னைக்கு உலகமே பேசுது ஜீன்ஸ் பத்தி. எதை எடுத்தாலும் அது இந்த ஜீன்ஸ் இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது? பரம்பரையில யாராவது ஒருத்தர் கொலை செய்திருப்பார் என்றிருந்தால் அந்த கொலை என்ற உணர்வு இந்த குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கு. வாப்ப கொலை செய்திருப்பார் என்றிருந்தால் அந்த உணர்வுகள் இந்த குழந்தைகளிடத்தில் செய்யும், இருக்கவே செய்யும். அதனால தான் டாக்டர் போற ஒருத்தர் சுகரை செக் பண்றதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா 350க்கு சுகர் இருக்கு. இப்ப டாக்டர் உடனே மருந்து தர மாட்டார். தருவாரா? என்ன கேட்பாரு? உட்கார வச்சு உங்களோட பரம்பரையை பத்தி கேட்பார், ஜீன்ஸை பத்தி கேட்பார். உங்களோட வாப்பக்கு சீரிச்சுதா, உங்களோட குடும்பத்துல யார் யாருக்கு இருந்துச்சு? அப்ப அவர் சொன்னாரு, வாப்பாக்கு இருந்துச்சு, உமாக்கு இருந்துச்சு, அப்பாக்கு இருந்துச்சு, அப்பட கால் வெட்டப்பட்டதே சுகரால தான் எல்லாம் சொன்னா டாக்டர் சொல்லுவார், நீங்க லைஃப் டைம் செய்யணும். இது உங்களோட ஜீன்ஸ்ல உள்ளது, இது உங்களோட பரம்பரைக்குரிய நோய், இதை நீங்க குடிச்சுத்தான் ஆகணும். அவர் சொன்னார், இல்ல டாக்டர், அப்படி யாருமே இந்த குடும்பத்தில் இல்ல. அவர் சொல்லுவாரு, நீங்க ஒரு வேலை செய்யணும், இந்த ரிப்போர்ட் அப்படியே வச்சுட்டு இன்னும் ஒரு 15 நாளைக்கு பிறகு மீண்டும் ஒருவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன் காரணம்டா, உங்களோட பரம்பரையுடைய ஜீன்ஸ் இந்த நோய் இல்லைன்னா இந்த நோய் வரையலாது. இந்த ரிப்போர்ட்ல 2 மிஸ்டேக்ல ஒரு மிஸ்டேக் இருக்கணும். ஒன்றோ நீங்க ஏதாவது ஸ்வீட்ஸ் கொஞ்சம் கூட சாப்பிட்டுட்டு இந்த டெஸ்ட் செஞ்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அந்த மஷின் ஏதாவது பிழை இருக்கு. பரம்பரையில இல்லாத ஒரு நோய் உங்கள்கிட்ட வர முடியாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எனக்கு நடந்த அனுபவம் உண்டு. எங்கட ஜம்சம்ல ஒரு சகோதரர் இருக்கிறாரு, பெரிய அளவுல கண்டுபிடி பண்ணுவார், பெரிய அளவுல கண்டுபிடி பண்ணுவார். ஆனா இவர் பிறக்கும் பொழுதே இவரோட வாப்பா மௌத்து. அனாதை. பிறந்த கொஞ்ச காலத்துல தாயும் மௌத்து. ஆனா இவருடைய கொடை வித்தியாசமான ஆச்சரியமான கொடையாக. அவருக்கு முன்னால யாராவது போய் அழுது விட்டா கொடுத்துருவார். வித்தியாசமான உணர்வு, வித்தியாசமான கருத்து, வித்தியாசமான பேச்சு. அவருடைய உட்கார்ந்து எப்பயுமே பல விடயங்கள் அவர்கிட்ட படிச்சுக் கொள்வேன். அவரை பத்தி ஒருத்தர் சொன்னாரு, ஹசரத் இருக்கக்குள்ள தெய்வல பள்ளியில ஒருத்தர் சொன்னாரு, ஹசரத் இது இவருட பழக்கம் அல்ல, மற்றவனை காக்கோணம், மற்றவன் கண்ணீர் தொடச்சோட மற்றவனுக்கு உதவி செய்யணும் என்றது இது இவருட பழக்கம் அல்ல, இது இவருட வாப்பட பழக்கம் என்றார். நான் சொன்னேன், வாப்பதானே முந்தியே மௌத்தே, புறக்க முந்தியே வாப்ப மௌத்து, அனாதையாகத்தான் வாழ்ந்திருக்கிறாரு, வாப்பவ காண இல்லையே. இல்ல ஹஜரத், அது எனக்கு நல்லக தெரியும். இவங்களோட வாப்ப ஒரு கொடையாளி, வாப்ப ஒரு தர்மம் கொடுக்கக்கூடியவரே, இது வாப்பட ஜீன்ஸ்ல உள்ள பழக்கம். அந்த பழக்கம் யாட்டிக்குது, யாட்டிக்குது புள்ளேத்திக்குது. உம்மா வாப்பட ஜீன்ஸ்ல என்ன இருக்குதோ அது பிள்ளைகள்கிட்ட இருக்கத்தான் செய்யும், மறந்து விடாதீங்க. சண்டை பிடிக்கிற பழக்கமா அந்த பழக்கம் புள்ளேட்டு இருக்கும். பொய் பேசுற பழக்கமா அது புள்ளேட்டு இருக்கும். ஹராம் ஹலால்ல பேணுதல் இல்லையா அது புள்ளேட்டு இருக்கும். ஏந்த நோய் என்ற புள்ளைக்கு வரும் என்றால், ஏந்த நோய் என்ற புள்ளைக்கு வரும் என்றால், என்ற கெட்ட பழக்க வழக்கம் என்ற புள்ளைக்கு வராதா? புகாரி ஷரீஃபில் 5வது ஹதீஸ்,
புகாரி ஷரீஃபுடைய 5வது ஹதீஸ் பெருத்து பாருங்க. ஹிரக்கல் மன்னன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பத்தி கேட்கிறான் அபூ சுஃபியான். முதலாவது கேள்வி கேட்டான், அவர் அழகா, வெள்ளையா, கருப்பா, கட்டையா, நெட்டையா எந்த கேள்வி கேட்கல. அவர் முதலாவது கேட்ட கேள்வி கைஃப நஸபுஹு ஃபீக்கும், உங்களுக்கு மத்தியில தன்னை நபியாக சொல்லக்கூடிய அந்த நபியினுடைய குடும்ப பின்னணியை சொல்லுங்கள் பார்க்கலாம். அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய மாப்பா யாரு, உம்மை யாரு, குடும்பத்தை எப்படிப்பட்ட குடும்பம். ஏண்டா நபியாக வரக்கூடியவருடைய குடும்பத்தை தான் நாங்க முதலாவது பார்ப்போம். குடும்பம் யாரு, எந்த உம்மா பாப்பா வளர்த்தாங்க, அந்த உம்மட பாப்பட வரலாறு என்ன. அன்பார்ச்சுனேட்லி லண்டன்ல ரேஸ் ஓடுற குதிரைக்கு வரலாறு இருக்குது, கடைகள்ல தெருக்கள்ல விற்கப்படக்கூடிய நாய்க்கு வரலாறு இருக்குது, ஆனா மனிதனுக்கு வரலாறு இல்ல. லண்டன்ல ரேஸ் ஓடுற குதிரைகளுக்கு வரலாறு இருக்குது, இதனுடைய வாப்பட வாப்பா உம்மட உம்மா இத்தனாம் ஆண்டு ரேஸ்ல வெற்றிச்சுது என்று சொல்லி ஜீன்ஸ் வச்சு பேசுறாங்க. ஆனா இன்றைக்கு குதிரையோட ரேஸோட கூடிய குதிரைகளுக்கும் விற்கப்படக்கூடிய நாய்களுக்கும் வரலாறு சொல்லப்படுற காலத்துல மனிதனுக்கு வரலாறு இல்லாமல் போய்விட்டது. வெள்ளத்தோளாக இருந்தால் போதும், அழகாக இருந்தால் போதும், சல்லி இருந்தால் போதும், பணம் இருந்தால் போதும் என்பதற்கான நிக்காகுகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதல்ல பேரண்டிங். பேரண்டிங் என்று சொல்லக்கூடியது அன்புக்குரிய நண்பர்களே, எந்த குடும்பத்தில், எந்த பரம்பரையில், எந்த செல்வாக்கு படைத்த சமூகத்தில் பிறந்தவர்கள் என்பது அவதானிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அபூ சுஃபியான் அன்னைக்கு சொன்னாரே. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதனை புகாரி ஷரீஃப்ல 5வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறாங்க. ஒன்று ஜீன்ஸ்ல உள்ள பழக்கவழ, ஜீன்ஸ்ல உள்ளது எங்கட பிள்ளைகளுடைய லைஃப்ல இருக்கும். இரண்டாவது தான் எங்கள்கிட்ட உள்ள பழக்க வழக்கம், ஆட்டிடியூட், குணாதிசயங்கள், எங்கட பண்புகள் எங்கட புள்ளேட்ட தானாக வந்து சேரும். எனக்கிட்ட இல்லாத உண்ட எந்த புள்ளேட்ட எதிர்பார்க்க வேணும். நான் வாப்பவாக இருந்து சொல்றேன், எனக்கு 5 புள்ள இருக்குது. நீங்க சொல்லவான ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் பேசுறது போல இவர் தியரி பேசுறார் என்று சொல்லி, ஒரு புத்திஸ்ட் மாங்க் பேசுறது போல தியரி பேசுறாரு சொல்ல வேண்டாம். அவங்க நிக்காக செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இல்ல, அவங்க தியரி பேசுவாங்க. நான் தியரி பேச இல்ல, நான் பிராக்டிகல் லைஃப் பேசுறேன். மிக அன்பாக சொல்றேன் தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள்கிட்ட இல்லாத ஒண்ட உங்களோட பிள்ளை எதிர்பார்க்க வேண்டாம், அது பொய். உங்கள்கிட்ட பேணுதல் இல்லையா, அந்த பேணுதலை பிள்ளைகள் எதிர்பார்க்க வேண்டாம். உங்கள்கிட்ட பண்பாடு இல்லையா, அந்த பண்பாட்டை பிள்ளைகள் எதிர்பார்க்க வேண்டாம், அதுக்கு துஆ கேட்கவும் வேண்டாம். உங்கள்கிட்ட மஹரம் என்ற பழக்கம் இல்ல, உங்கள்கிட்ட மஹரம் என்ற பண்பு இல்ல, பிள்ளைகள் எதிர்பார்க்க வேண்டாம். உங்கள்கிட்ட ஹராம் ஹலால் என்ற பக்குவம் இல்ல, அதை பிள்ளை எதிர்பார்க்க வேண்டாம். அது பொய், அது பொய் கனவு, அது பகல் கனவு, அதுக்கு தாற்பயம் இல்ல. மிக அன்பாக சொல்லுகின்றேன், பழக்க வழக்கம் சீராக வேண்டும். சும்மா பார்த்துக்கோங்களேன், உம்மா வாப்பா பிள்ளைகளுக்கு முன்னால சண்டை பிடிக்கிறாங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பிள்ளைகளுக்கு முன்னால கொஞ்சம் மாட்டீங்க தானே, நீங்க பிள்ளைகளுக்கு முன்னால கிஸ் பண்ண மாட்டீங்க தானே. உங்களுடைய அன்பு பாராட்டுதல், ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி தன்னுடைய அன்பை பரிமாறிக் கொள்வதை பெட்ரூம் உள்ளுக்கு வச்சுக் கொண்டது போல சண்டைகளையும் பெட்ரூம் வச்சுக்கோங்க. சண்டை பிடிப்பதையும் பெட்ரூம் உள்ளுக்கு கதவை மூடிக்கொண்டு சண்டை பிடிங்கோ. அது பிள்ளைகளுக்கு தென்படக்கூடாது, பிள்ளைகள் காணக்கூடாது. அன்பு பாராட்டுவது பெட்ரூம் உள்ளுக்கு, சண்டை பிடிக்கிறது பிள்ளைகளுக்கு முன்னாலேயா? சண்டை பிடிப்பது பெட்ரூம்ல, அன்பு பாராட்டுவது பிள்ளைகளுக்கு முன்னால. மாறி வர வேண்டும். அன்பாக பழகுவதற்கு பாப்பா உம்மா வாழ்ந்து காட்ட வேண்டும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கல்யாணம் முடிக்கக்குள்ள எப்படி முடிக்கணும்? தஸவ்வஜு அல் வலூத் அல் வதூத் அல் அஊத். சுப்ஹானல்லாஹ். நிக்காஹ் செய்ய போறீங்களா? அதிகமான குழந்தை பாக்கியம் உள்ள
அதிகமாக அன்பு காட்டக்கூடிய, அன்பு நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய, கணவனுக்கு முன்னால பணிந்து மணிந்து வாழக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து நிக்காஹ் செய்து கொண்டாங்க. எப்படிங்க பார்க்கிறது? எப்படி அன்பை பார்க்கிறது? மனைவியினுடைய அன்பை பார்க்க வேண்டாம். அந்த மனைவி எந்த குடும்பத்தில் வளர்ந்தாலோ அந்த குடும்பம், அந்த மாமி, அந்த மாமாவுக்கு கொடுக்கக்கூடிய அன்பை பாரு, பண்பை பாரு, பாசத்தை பாரு, இரக்கத்தை பாரு, நட்பை பாரு. சுப்ஹானல்லாஹ். இதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும், என்ற மனைவியும் எனக்கு இதைத்தான் தரப்போறாள் என்று சொல்லி, இதைத்தான் தரப்போறாள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, குழந்தை வளர்ப்பில் முக்கியமான 2 விடயம். ஒன்று, எங்கட ஜீன்ஸ்ல உள்ள எங்க பிள்ளைட்ட வரும், தப்பித்து போக முடியாது. கொடை கொடுக்கிற பழக்கம் எங்கட ஜீன்ஸ்ல இருந்தால் அது புள்ளேட்ட வரும். சுயநலம் இருந்தால் அது புள்ளேட்ட வரும். கொலை செய்திருந்தால் கொலை வரும். ஹராம் தின்றிருந்தால் ஹராம் வரும். அனந்தரத்தை அபகரித்திருந்தால் அது வரும். சுப்ஹானல்லாஹ். எப்படி என்னிடம் இருக்கிற நோய் என்ற பிள்ளைக்கு வருமோ அதே போல என்னுடைய ஜீன்ஸ்ல உள்ள பாவம் என்ற பிள்ளைக்கு வரும். நன்மைகளும் வரும், நல்ல விஷயமும் வரும். 2வது பழக்க வழக்கம், எங்களிடம் இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் இதுவும் வரும். எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக வினயமாக சொல்லுகின்றேன், பிள்ளைகளை சரியாக்குறோம் என்றால் அங்க சரியாக்கி வேலை இல்ல, நாங்க சரியானால் பிள்ளைகள் சரியாகிடுவார்கள். ஒரு இமாம் ஷஅரானி சொல்றாரு, லா யஸ்தகீமு ظில்லு, நான் நிற்கிறேன், என்னுடைய நிழல் பக்கத்தில் இருக்குது. நீங்க நிழலை நேராக்க வேண்டும் என்று முயற்சித்தால் அது நடக்காது. என்னத்தான் நேராக்கணும். நீங்க என்ன நேராக்கினால் என்ற நிழல் நேராகிவிடும். ஒரு கம்பை நேராக்கினால் கம்புடைய நிழல் நேராகிவிடும். தகப்பனும் தாயும் நேராகிவிட்டால் குழந்தைகள் நேராகிவிடுவார்கள். லா யஸ்தகீமு ظில்லு, நிழல் நேராக மாட்டாது அந்த கம்பை நேராக்காத வரையில். கம்பு அது நேராகிவிட்டால் நிழல் தானாக நேராகிவிடும். குழந்தைகள் கெட்டு போகவில்லை, பெற்றோர்கள் நேராகிவிட்டால் குழந்தைகள் தானாக சரி வந்துவிடும் என்பதைத்தான் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பொறுப்பை கையில் எடுங்கள். நாங்கள் மௌத்தாகி போனதற்கு பிறகும் நிலையாக நிற்கக்கூடிய அமல்கள்ல ஒன்றுதான் குழந்தை வளர்ப்பு. கடைசியாக சொல்லுகிறேன், எனக்கு ஆச்சரியம், எங்களுக்கு எல்லாம் பேனா பிடிக்க தெரியும், எழுத தெரியும், நல்லதை எழுதுவோம் சொன்னோம். நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, பிள்ளைகளுக்கும் எழுதுங்கள், பிள்ளைகளுக்கும் எழுதுங்கள். அன்பு மகனே, ஒரு பர்த்டேயா கேக் வெட்ட தேவையில்ல, நல்லதை எழுதி வையுங்கள். என்னுடைய 22வது வருஷத்துல என் வாப்பா எனக்கு சொன்ன நசீஹத் இதுதான். அவருடைய 42 62 அவர் வாசிக்கட்டும். அவருடைய 62 அவருடைய பிள்ளைகளை கூப்பிட்டு என் வாப்பா எனக்கு சொன்ன நசீஹத் காட்டட்டும். நான் இப்ப வருத்தப்படுறேன். என்னுடைய கலாசாலை மதரசாவுடைய காலத்துல என் அன்பு தகப்பனார் ஒரு ஆளின், ஆனால் அவர் தமிழ் டீச்சர். அவர் குவாலிஃபைட், ட்ரெயின் பண்ணப்பட்ட, யூனிவர்சிட்டியில ட்ரெயின் ஆன ஒரு தமிழ் டீச்சர். அவர் எனக்கு கடிதம் அனுப்புவார். அவர் எழுதின கடிதத்தில் முதல் 2 வரியில் மாத்திரம்தான் சுக செய்தி கேட்டிருப்பார். சுருக்கமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு நீண்ட புத்திமதி சொல்லுவார். தெரியாதனத்தின் காரணமாக அந்த கடிதங்களை எல்லாம் இழந்து விட்டேன், காணாமல் போய்விட்டது. அப்பொழுதை வீசிவிட்டோம். அன்றைக்கு யாரும் சொல்லித்தர இல்லை. இப்பே யோசிக்கிறேன், அந்த கடிதங்களும் அந்த எழுத்துக்களும் இருந்திருந்தால் என்னுடைய பிள்ளைகளுக்கு காட்டியிருப்பேனே. மகனை வாசித்து பாரு, உன்னுடைய தகப்பனாரை வளர்த்தவன், உன்னுடைய தகப்பனாருடைய தகப்பனார் இப்படி எல்லாம் கனவு கண்டிருக்கிறார். இதுதான் அவருடைய கனவு, இதுதான் அவர் எனக்கு எழுதின கடிதங்கள் என்று காட்டியிருந்தால் இன்று ஒரு வரலாறாக இருக்கும். ஆனால் அவரை காணாமல் போய்விட்டது, அந்த ஆவணங்கள் இல்லாமல் போய்விட்டது. வருந்துகின்றேன், உங்களுக்கு சொல்லுகின்றேன், பிள்ளைகளுக்கு எழுதுங்கள்.
பிள்ளைகளுக்கு எழுதுங்கள், பேனாவில் எழுதுங்கள். அன்பு மகனே, உன்னை வாழ்த்துகிறேன். உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பேன். நான் சொன்னது போல பிள்ளைகளுக்கு, பிள்ளை வளர்த்தவனுக்கு மௌத்து வராது, பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கு மௌத்து வராது. அந்த மௌத்து வராத எழுத்துக்கள் இருக்கும். நான் கண்ட கனவுகள் உங்களுடைய பெட்ரூம்ல எழுதி வைங்கோ. கம்பெனிக்கு விஷன், ஃபேக்டரிக்கு மிஷன், என்னோட வாழ்க்கைக்கு விஷன் இல்ல. என்னோட குடும்ப வாழ்க்கைக்கு என்ன விஷன் என்ன? பிள்ளைகளுடைய பெட்ரூம் எழுதி வைங்கோ. இதுதான் என்ற கனவு. இப்படித்தான் உங்களை பார்க்க விரும்புகின்றேன், இதைத்தான் காண விரும்புகின்றேன். நாங்க மௌத்தானதுக்கு பிறகும் நீங்க இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய புத்திமதிகளை எழுத்தாக எழுதி வைத்துவிட்டு போனால் என்ற பிள்ளைகளுக்கு எனக்கு மௌத்து வரும். நான் வளர்த்த பிள்ளைகள் மௌத்தாக மாட்டாது, அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்ற எழுத்துக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும். நல்லவைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். எங்கட அப்பா இப்படி எழுதினாரா, எங்கட அப்பா இப்படிப்பட்டவரா, எங்க அப்பாவுடைய விஷன் இப்படிப்பட்டதா என்று சொல்லி இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு, 100 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்க இருக்கின்ற பிள்ளைகளும் எங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும், தந்தருள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மிக விடயமாக சொல்லுகின்றேன். வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்றே தவிர வாழ்க்கை என்பது பயான் அல்ல. வாழ்க்கை என்பது பயான் அல்ல. வாழ்க்கை என்பது சல்லீம் அல்ல. வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்று. பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, குழந்தைகளுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்காதீர்கள். குழந்தைகளுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள். பிள்ளைகள் சுபகு தொழ வேண்டுமா? நாங்கள் தஹஜ்ஜுத் தொழ வேண்டும். நாங்கள் தஹஜ்ஜுத் தொழ வேண்டும். நாங்கள் சுபஹ் கலா தொழுதால் எங்களுடைய பிள்ளைகள் லுஹர் கலா தொழுவார்கள். நாங்கள் ஹராம் சாப்பிட்டால் பிள்ளைகள் அட்டகாசம் செஞ்சு சாப்பிடுவார்கள். பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லல் பாலிக்க வேண்டும். குழந்தைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைக்க வேண்டும். உங்களுடைய வருகையை எல்லாம் பொருந்திக் கொள்வானாக. இந்த இரவு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த இரவாக இந்த இரவு ஆக வேண்டும். இன்னும் எம்மாத்திரமோ விடயங்களை எழுதிக் கொண்டு வந்தேன். உங்களுடன் பேச வேண்டும், கதைக்க வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நேரம் இடம் கொடுக்காத காரணமாக விடை பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது பகிர்ந்து கொள்வோம். குழந்தைகளால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சி நசீபாக்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பார்த்ததுமே, கணவனை மனைவி கண்டதுமே ஓத வேண்டிய துஆ என்ன தெரியுமா சொல்லித் தந்தார்கள்? யா அல்லாஹ், இந்த பெண்ணுடைய நலவை கேட்கிறேன், இந்த பெண்ணுடைய கரு சுமந்திருக்கிற நலவையும் கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜுபில்லத் அலைஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜுபில்லத் அலைஹா. இது கணவன் கேட்கிற துஆ மனைவிக்கு, மனைவி கணவனை பார்த்து இந்த துஆவை கேட்பாங்க. ஒவ்வொரு நாளும் மனைவியோட குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறோமா, அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அல்லாஹும்ம ஜன்னிப்னி ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மிம்மா ரஸக்தனா. சுப்ஹானல்லாஹ். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் காட்டி தந்து நல்ல பெற்றோர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. முடிப்பதற்கு முன்னால பலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலாவதாக உங்களுக்கு எல்லாம், நீங்கள் வந்து இந்த அவையை, இந்த சபையை அலங்கரித்து இவ்வளவு நேரமும் மௌனமாக இருந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருந்த உங்க அனைவர்களுக்கும் எல்லாம் மேலான அருள் செய்வானாக. அதே போன்று இங்கே ஜம்சம் அமைப்பினுடைய கத்தார் விங்ஸ் மிக உன்னதமான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் அழைத்து அதற்கான மீடியாவுடைய ஏற்பாடு, அழைப்புதல், பல வகையான ஏற்பாடுகளை செய்து
சாதனை படைத்து விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அனைவர்களுக்கும் மேலான கூலி அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைர். ஷேக் யூசுப் முஃப்தி அவர்களே, குழந்தை வளர்ப்பின் பெற்றோர் விடும் தவறுகள் என்ற தலைப்பின் கீழ் உரையாடல் கேட்டோம். ஜம்சம் ஃபவுண்டேஷன் மாவட்ட ரீதியாக மத மொழி வேறுபாடின்றி தமது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. எமது பங்களிப்பும் கடப்பாடும் மிக பெரிது. அடுத்த வருடம் பாடசாலை செல்ல இருக்கின்ற மாணவர்கள் எவ்வாறு தமது புத்தகங்கள் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்ற கவலையோடு காத்திருக்கும் நூற்றுக்கணக்கான பெற்றோர்களுக்கு உதவும் சிறந்த சந்தர்ப்பம் இது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஜம்சம் ஃபவுண்டேஷன் கத்தார் கிளை வருடம் செய்து வருகிறது. அது ஸ்கூல் வித் ஸ்மைல். பாடசாலை ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற சிறார்களுக்கான இந்த முயற்சி இன்று ஒரு சிறு முயற்சி, இன்று பெரும் பணியாக இருக்கிறது. கத்தார் ஃபவுண்டேஷன், அதாவது கத்தார் ஜம்சம் ஃபவுண்டேஷன் கிளையிலிருந்து 2014ஆம் ஆண்டு 300 குழந்தைகளுக்கும், 2015ஆம் ஆண்டு 500 குழந்தைகளுக்கும், 2016-17ஆம் ஆண்டுகளில் 700 குழந்தைகளுக்கும் பணம் வசூலிக்கப்பட்டு புத்தகங்கள், பாடசாலை உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அந்த வகையில் எமது சகோதரர்கள் கடந்த வருடங்களில் பெரும் உதவி செய்தார்கள். இவ்வருடமும் அடுத்த மாதம் தொடங்க இருக்கிறது இந்த பணி. இவ்வருடம் இன்ஷா அல்லாஹ் 1000 மாணவர்களுக்கான ஒரு முயற்சி. ஷேக் அவர்களுடைய அதீத பணிகளுக்கு மத்தியில் இந்த முயற்சியை மேற்கொள்கிறார். எமது சகோதரர்கள் உங்கள் பங்களிப்புகளை வழங்க விரும்புபவர்கள் அவர்களுடைய பெயர்கள், தொடர்பு கொள்ளக்கூடிய இலக்கங்களை கொடுத்து இப்போதும் வழங்கலாம், அல்லது என்விலப்பில் எழுதி கொடுக்கலாம். பின்னர் எமது சகோதரர்கள் உங்களை அழைத்து உதவிகளை பெற்றுக் கொள்வார்கள். Zamzam Qatar Foundation, Qatar Wing would like to thank you all for being here, and our brothers has given some envelopes which would help to help our kids back in Sri Lanka to contribute this School with Smile project of 2017 and 18 and 19. We would like to thank you all for your support, and we would like to extend our thanks to all. And Jazakallahu khair. People engage in various livelihood activities in order to manage their day-to-day life. Their journey of life goes on with both happiness and sorrow alternatively.